தென்னையினுடைய மகசூலில் இந்த மட்டையினுடைய வேலை என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இப்போ நீங்கள் இந்த விளக்குமாறு ஈக்குமாறுன்னு சொல்கிறோம். இது சென்டர் பாயிண்டில் ஒவ்வொரு லீஃப்லெட், இதுக்கு பேர் லீஃப்லெட்டு. இதை எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மட்டையில் 210 இருக்கணும். 210 குச்சி இது மாதிரி வந்தால் தான் அது ஒரு நல்ல மரம், அது ஒரு நல்ல மட்டை. அந்த மட்டை நல்ல சத்து கொடுக்கும் மரத்துக்கு. இந்த நடு நரம்பு வழியாக தான் நம்ம கொடுக்குற சத்தை எடுத்துகிட்டு போய் இலை பச்சையாக இருக்குது. அப்போ இந்த ஈர்க்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும். இது ஹெல்த்தியாக இல்லைன்னா மட்டை ஸ்ட்ரென்த்தாக இருக்காது. மட்டை நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக இல்லைன்னா உங்களுக்கு காய் கீழே கொட்டும், மட்டை கீழே விழுந்துடும், மட்டை சரியும். அப்போ இது எல்லாம் இருக்காமல் இருக்கிற ஒரு நல்ல மரத்துக்கு ஒரு நல்ல மட்டை, நல்ல ஈர்க்கு ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுக்காக தான் இது சொல்கிறேன். ஸோ மட்டையை கவனமாக பாருங்கள். காய் கணக்கு எடுக்கிறத விட மட்டை ஹெல்த்தியாக இருக்குதா, பச்சையாக இருக்குதா, நீளமாக இருக்குதா, நல்ல 210 இனுக்கு இருக்குதான்னு உளுந்த மட்டை எண்ணி பாருங்கள்.